திமுக, அதிமுக, பாஜக ரகசிய உடன்பாடு. இந்த மூன்று கட்சிகளுக்கும் ஊழல் உறவு, தேர்தல் வரை உடன்பாடு. அனைவருக்கும் வணக்கம். என் தமிழர் குடிமக்களே, என்னன்னா திமுக, அதிமுக, பாஜக இந்த மூணு கட்சியும் ஒன்னோட ஒன்று ரகசிய உடன்பாடு செய்து கொண்டு விட்டது. அதாவது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீட்ல ஜெயிக்கிறது. இந்தா எனக்கு ஒரு இந்த தொகுதியை விட்டு கொடு, நீ இந்த தொகுதியை விட்டு கொடு, நீ இந்த தொகுதியை விட்டு கொடு, இப்படின்னு இவங்க ரகசிய உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. இது தேர்தலுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். வட சென்னை, மத்திய சென்னை திமுகவுக்கு அதிமுக விட்டு கொடுக்கணும், தென் சென்னை அதிமுகவுக்கு திமுக விட்டு கொடுக்கணும். அதே போல இதெல்லாம் முக்கிய தொகுதிகள். ஸ்ரீபெரும்புதூர் இங்க அதிமுக திமுக விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சியில துரை வைகோவை வெற்றி பெற செய்யணும். இது அதிமுக மறைமுக ஆதரவு. சிதம்பரத்தில் திருமாவளவன் ஜெயிக்கணும், இது பாஜக ஆதரவு. இல்லைன்னா எங்கேயோ இருந்த கார்த்தியாயினி என்ற ஒரு பெண்மணியை கொண்டு வந்து இங்க சிதம்பரத்தில் இருக்குவாங்களா? சிதம்பரத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு இறக்குமதி பண்றீங்க? அங்க தட அண்ணன் பெரியசாமி இருக்காரு, அவரை இறக்கி இருக்கலாமே, எதுக்கு இறக்குமதி பண்றீங்க? இப்படி நீலகிரியில அமைச்சர் ராசா, இப்படி இவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்ப 3வது அணி, 2வது அணி, 1வது அணி, இது எல்லாமே ரகசிய உடன்பாடு. அடுத்தத தனியா பாவம் ஒரு சீமானம் கத்திட்டு கிடக்காரு. இதனால புதுசா யாருமே வெற்றி பெற முடியாது இவருக்குள்ள. இதுக்கு எதுக்கே எலெக்ஷன் நடத்துறீங்க? ஆளுக்கு 10 சீட்டு பிரிச்சுக்கிட்டு போகடா, மன்னர் ஆட்சி தான் அப்படின்ட்டு போக வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு எலெக்ஷனு, தேர்தல்? நீங்க அடிக்கலாம் கூட்டு கொள்ள, மக்களுக்கு தேவை நோட்டு, விவசாயிக்கு கோமணத்தை காட்டு. இதுதானே உங்க இது. கோமணத்தையும் உருகிட்டு போலாம், போயிடுங்க, உருகிட்டு போயிடுங்க. மக்கள் தான் இதுல ஒண்ணு இல்லாம போறாங்க. அவங்க தேவை நோட்டு. 2000 கிடைச்சதா, 3000 கிடைச்சதா, 1000 கிடைச்சதா, அல்பம் ஒஞ்சி போ. இதுல எப்படி புதுசா ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர முடியும் என்று கேட்கிறேன். மேலும் அடுத்த இது வேறு எந்த, அதே மாதிரி குறிப்பு அண்ணாமலை நிச்சயம் வெற்றி பெறுகிறார். அங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுக ரெண்டுமே ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்தி விட்டது. இப்படி ஒவ்வொரு தொகுதியா விட்டு கொடுக்கிறார். நன்றி, வணக்கம்.